ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் கர்நாடக ஸ்டைல் நல்ல கிறிஸ்பியான ஆனியன் ரவை போண்டா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். சுட சுட இந்த போண்டாவும் தேங்காய் சட்னியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னி இல்லாமலுமே இந்த போண்டா சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். டீ போடும் நேரத்துக்குள்ளேயே ரொம்ப சுலபமாக இதை செஞ்சிடலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் லேசான புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை நல்லா பொடியாய் நறுக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாய் நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை அதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய்க்கு பதிலாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரவை ஒரு வேளை இறுக ஆரம்பிச்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு ஊறணுன்னு அவசியம் இல்லை. கலந்த உடனே நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடைசியாக கொஞ்சமாக ஆப்ப சோடாவை தண்ணியில் கலந்து சேர்த்து இன்னும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை எடுத்து கிள்ளி போட்டோம்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி வரணும். அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஒரு அகலமான பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய போண்டாவாக போடாமல் சின்ன சின்னதாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வரும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மாவை சேர்க்கும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அகலமான பேனாக இருந்தால் சீக்கிரமே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சில் சேர்க்க வேண்டிய அளவுக்கு மாவு சேர்த்துட்டேன். மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா வெளியில் சட்டுன்னு கருகிடும், உள்ளே நமக்கு சரியாக வேகாது. கரண்டியை வச்சு லேசாக திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வரும். கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமும் இந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து கிறிஸ்பியாக வந்ததும் இதை நாம் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் கிள்ளி போட்டு சின்ன சின்ன போண்டாவாக பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், சுட சுட இதை கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி இல்லாமலே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.